என்ன சொல்றாங்க, நாலேஜ் இல்லாம நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப நீங்க என்ன இல்ல நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரியுது நீங்க ஓப்பனா கலாய்க்கிறீங்கன்னு போதும். இல்ல எல்லாருமே வரது இங்க தோனிக்காக தான். சரியா? அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல ஓப்பனா நான் சொல்றேன். சொல்றீங்க தோனி இல்லனா சிஎஸ்கே இல்லையா? அப்படிலாம் இல்லையே. நான் சொல்றேன் அப்படி. நான் தோனி இல்ல அப்படிதான் மீன் பண்றீங்க. அதுதான் மீன் பண்றீங்க. அண்ணா சொல்றாரு. நான் என்ன சொன்னாரு? அதானே சொன்னாரு. அதானே மீன் பண்ணாரு. நீங்க அப்படி சொல்லிக்கோங்க. நானா தோனி ஃபேன், நான் மாற மாட்டேன். நான் தோனி ஃபேன் தானா? இல்ல நான் ஒரு லாஜிக் சொல்றேன். இல்ல தேவையே இல்ல. உன்னோட லாஜிக் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு என்ன பெங்களூர்ல நான் டிக்கெட் கிடைச்சா நான் போறேங்க. எனக்கு ரெடி தான். நான் போறதுக்குலாம் ரெடி. எனக்கு டிக்கெட் கிடைக்காதாங்கலாம். கஷ்டம். ஜெயிப்போம். தோத்துறாங்க. இல்ல ஹோம் கிரவுண்ட்லயே தோத்துட்டாங்க. இப்ப பாக்கலாம். அது மே 3 நைட் 11:30 தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க ஃபைனல் பத்தி கேக்குறீங்க. நான் மே 18 பெங்களூர் மேட்ச் கேக்குறீங்க. மே 3 தானே. இன்னைக்கு என்ன ஏப்ரல் 5. இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு. வெயிட் பண்ணலாமே. ஐபிஎல் தானே. இப்படின்னு போயிடும். ஐபிஎல்லாம் மே 3 இப்படின்னு வந்துடும். மேட்ச் பார்த்துடலாம். டாஸ் பார்க்கலாம், மேட்ச் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மேட்ச் பண்றோம், ஜெயிப்போம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாலேஜ் இல்லாம நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப நீங்க என்ன இல்ல நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரியுது நீங்க ஓப்பனா கலாய்க்கிறீங்கன்னு. நாலேஜ் இல்லாம பேசுறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன? சரி, நான் தோனிக்காக தாங்க பேசுவேன். நான் அதை மாற மாட்டேன். டெஃபினட்டா மாற மாட்டேன். வந்து நம்ம பார்க்க வர மேட்ச் எல்லாருமே ஒருத்தருக்காக தான் மேட்ச் பார்க்க வராங்க. அத ஓப்பனா லாஸ் ஆயிட்டாலும் ஒரே இதுதான். வெளில வந்து டோனி ஆடினாருன்றது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. தோனி ஆடினாரு நான் அவருக்காக தான் மேட்ச் பார்க்க வந்தேன், அவங்களுக்காக தான் எங்க பசங்களை கூட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக தான் எல்லாரும் வராங்க. அது ஓப்பனா நிறைய பேர் பிளைண்டா ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் பிளைண்டா ஒத்துப்பாங்க. தோனி போயிட்டாருன்னா கூட இந்த சட்டையை காலியா இருக்கும். எப்படி போயிட்டாருன்னா சொல்றாங்கல்ல. காலி இல்ல, காலியா சொல்றேன். காலியா இருக்க சொல்றேன். கிரவுண்ட் காலியா இருக்க சொல்றேன். நம்ம சொல்ல வராரு. அவர் சோகமா இருப்புன்னு சொல்றேன். இல்ல அப்படி இல்ல ப்ரோ. இப்ப ஏன்னா தோனி வரதுக்கு முன்னாடி இருக்கவங்க அவுட் ஆகணும்னு ப்ரே பண்றதும், அவங்க அவுட் ஆகி போகும்போது கத்துப்பாங்க. இப்ப இந்த டாபிக் தேவையே இல்லை. ஸ்டேடியம் உள்ள பார்த்தா பேட்டிங் நல்லா இல்ல, போலிங் நல்லா இல்ல. வெளிய வந்து பார்த்தா டீம் ஃபேன்ஸ் நல்லா இல்ல. என்னன்னா இப்ப வெளில அவுட் ஆகுது, புரியுதுங்களா? இப்ப வெளில வரும்போது எல்லாரும் வந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் தோனி ஃபேன், ரெண்டாவது ஊ ஃபேன்ரா. நான் ஃபர்ஸ்ட் தோனி ரெண்டாவது ஊ ஃபேன். ஓகேவா? அண்ணா தள்ளி செலிபிரிட்டி வெளிய விடு. சைலண்டா இருங்க. நான் 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சாதா பையன் தான். மிடில் கிளாஸ். ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. ஏன்னா டோனி வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவுட் ஆகணும்னு எல்லாம் ப்ரே பண்றாங்க, கத்துறாங்க. அந்த பிளேயர் ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க? சில பேர் இல்ல, எல்லாருமே டிக்கெட் கொடுக்கறது வரது, அவ்வளவு காசு கொடுத்து வரதெல்லாம் தோனியை பார்க்கணும், அவர் அப்படியே நடந்து வரணும். இல்ல நான் சொல்ல வர்றது கரெக்ட். அதுதான் கரெக்ட். அது நீங்க கேட்கறது கரெக்டா. ஃபைனல்ல அவர் இல்லன்னா சத்தியமா அந்த 10 ரன் அடிச்சிருக்கவே முடியாது. 2023 4க்கு அப்புறம் தான் இங்க இருந்திருப்போம். ஆனா அடிச்சோம்ல, அவ்வளவுதான். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு பிளேயர் போகும்போதும் இல்ல எல்லாருமே வரது இங்க தோனிக்காக தான். சரியா? அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல ஓப்பனா நான் சொல்றேன். சொல்றீங்க தோனி இல்லனா சிஎஸ்கே இல்லையா? அப்படிலாம் இல்லையே. நான் சொல்றேன் அப்படி. நான் தோனி இல்ல அப்படிதான் மீன் பண்றீங்க. அதுதான் மீன் பண்றீங்க. இப்பதான் திருப்பி ரிவ்யூ பண்ணுங்க. இப்போ என்ன கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ இப்போ வந்து என்ன சொன்னீங்க? பாதி பேர் வந்து எம்எஸ் தோனிக்காக தான் வர்றாங்க. இப்போ வந்து எம்எஸ் தோனி சப்போஸ் அதான் சொன்னீங்க. அண்ணா சொல்றாரு. நான் என்ன சொன்னாரு? அதானே சொன்னாரு. அதானே மீன் பண்ணாரு. நீங்க அப்படி சொல்லிக்கோங்க. நானா தோனி ஃபேன், நான் மாற மாட்டேன். நான் தோனி ஃபேன் தானா? தோனி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன், எல்லா ஃபேன். ஜெயிப்போம். நான் பாத்துக்கலாம். இது அக்செப்ட் பண்ணு. இல்ல நான் ஒரு லாஜிக் சொல்றேன். இல்ல தேவையே இல்ல. உன்னோட லாஜிக் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு தோனி ரிட்டையர் ஆகி கோச்சா இருந்தாருன்னா டீம் வில் டெவலப் மோர்ல. யா, சோ வை நாட் தோனி வந்து ரிட்டையர் ஆகி கோச்சா இருந்தாரு? எனக்கு தெரியலப்பா. இவர் ஏதோ கோச்ன்றாரு தோனியா. இவர் பாட்டி ஏதோ சொல்லிட்டு போட்டோம். எனக்கு தெரியல. நான் சொல்ற வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து கிரிக்கெட் என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாரு. லெட் ஹிம் ப்ளே. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு. உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்றான். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. சொல்லி முடிச்சு.
சம்பவம் செய்வோங்க. ஏப்ரல் 8 இருக்கு ஒரு பிளான். பேட்டிங் யூனிட் பவர் பிளேல கொஞ்சம் இன்னும் பவர் பண்ணிடலாம்னு நான் நம்புறேன். பட் ஆனாலுமே நம்ம எல்லாருமே கர்ணான்ட்டு கான்வே ஆசைப்பட்டு நம்ம எல்லாரும் கூப்பிட்டோம். கான்வேவும் இந்த மேட்சை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பிளஸ் டெல்லியோட ஃபீல்டிங் செட்டு முதற்கொண்டு பவுலிங் யூனிட் முதற்கொண்டு கோச்ல இருந்து எல்லாமே மாசா இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல நான் இதெல்லாம். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். 10 டீமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் சிஎஸ்கேயோட பேட்டிங் யூனிட் இன்னும் அவங்க சரி பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஏப்ரல் 8 பார்ப்போம். ஃபிளெமிங் சொன்னார்ல, we will see who will win it at the end. அதான் எண்ட்ல அவர் ஆர்சிபி சொல்றாரு. ஸோ ஒருத்தனுக்கு ஒரு இதுங்க. இப்போ ஒரு ஆர்சிபி ஃபேன் நினைக்கிறேன், ஆர்சிபி சொல்றேன், நான் சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கே, எம்ஐ ஃபேன் எம்ஐ, கேகேஆர் ஃபேன் கேகேஆர் சொல்லிட்டே இருப்பாங்க. 25 நைட்டு 11:30 தெரிஞ்சிடும் யாருன்றது. ஏப்ரல் 8 ஒரு கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. 2010 ஞாபகம் இருக்குல்ல, 2010ல 5 தேர் தோல்வி பண்ணோம். ஆனா இப்போ என்ன 3 தானே நடந்திருக்கு. லெட்ஸ் வெயிட்டுங்க. ஒரு நிலைமை வரும், ஒரு நல்ல நேரம் மாறும். எல்லா மேட்ச் தோக்கும் போதுமே இந்த விஷயம் தான் சொல்றீங்க, நெக்ஸ்ட் மேட்ச்ல நாங்க ஜெயிப்போம். நீங்க எந்த நேரம் சொல்றீங்களா இல்லைன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டே இருக்காங்க. சோ இந்த மேட்ச் சரி, அப்ப நான் எதுவுமே சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ரிப்ளே பண்ணவே கூடாது. நான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் சொல்லிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆர்சிபி மேட்ச்ல என்னையும் பண்ணானுங்க. கரெக்டா இல்லையா? பண்ணானுங்க, டெஃபினட்டா பண்ணானுங்க ப்ரோ, பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் அப்படி பண்றாங்க. என்ன நான் ரிப்ளேயே பண்ண மாட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு தான் இருப்பான். நான் ரிப்ளே பண்ண போறதுல அவனுக்குதான். நான் பாட்டுக்கு பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் அது ஒரு விஷயத்த நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், வேற எதுவுமே இல்ல. தோனி 9 டவுன் இறங்கினாரு. இன்னும் சீக்கிரமே இறங்கிருக்காருன்னா வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வின் பண்ணிக்கலாம். ஆர்ஆர் மேட்ச்ல ஆர்சிபி மேட்ச் முடிச்சு சொன்னானுங்க. ஆர்ஆர் மேட்ச்ல இறங்கினாரு, அடிக்க முடியல. இப்போ இந்த மேட்ச்ல இறங்கினார் 10வது ஓவர்லயே, ஆனாலும் அடிக்க முடியல. பட் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டான ஒரு விக்டரி இருக்கு. ஹோம் கிரவுண்ட் அடிச்சார்ல 69 ரன்ஸ். என்னங்க 69 ரன்ஸ் அடிச்சாரு. ஆனா எவ்வளவு ஒரு ஸ்லோவான பிளே. சரி, அதுதான் தோனி வந்து பவர் ஹிட்டிங் இறங்கிருக்கலாம். பட் ரெண்டு பேருமே இப்படி ஸ்லோவா ப்ளே பண்ணா எப்படி வின்னிங் இல்ல? நம்ம எதிரில பவுலிங் யூனிட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் 25 ரன் தோல்வி வரதே ஒரு பெரியான விஷயம் தான். அதுதான் ப்ரோ பிராக்டிஸ் பண்றாங்க. அதுதான் நடக்கும். அதான் இன்னும் இதுக்குள்ள ஏப்ரல் 8 பிராக்டிஸ் பண்ணா டெஃபினட்டா ஜெயிப்பாங்க. அந்த ஒரு பிராக்டிஸ் நடக்கும். ஏப்ரல் 8 ஜெயிப்போம். சம்பவம் வேற லெவல்ல. டெல்லியோட பவுலிங் யூனிட் வந்து வேற லெவல்ல இருக்கு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது வந்து சிஎஸ்கேவால பண்ண முடியல. அவங்களுக்கு பவர் பிளேலயே நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துறாங்க. அதான் பேட்டிங் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் நீங்க சொல்ல வரீங்க. சிஎஸ்கேக்கு பவுலிங்லயே நல்லா பவுலிங்லயும் தான் தலைவா ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். எல்லாருமே ட்ரை பண்றாங்க. முகேஷ் சௌத்ரிக்கு கலீல் அஹமதுக்கு ஒரு கரெக்ட் பார்ட்னர் இல்ல. 6 ஓவர்ல அஸ்வின் அண்ணாவை சீக்கிரமாவே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கலீல் அஹமதுக்கு ஒரு கரெக்ட் பார்ட்னர் முகேஷ் சௌத்ரி அமையல நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. சோ அடுத்த மேட்ச் அன்சுல் கம்போஸ் ட்ரை பண்ணலாம். இல்ல என்ன நடக்கும்ன்றது தெரியல. அடுத்த மேட்ச் பார்க்கலாம். கரெக்ட் தான். எனக்கு கரெக்ட் தான். தமிழ் பிளேயர் இல்லன்னு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. தமிழ் பிளேயர் இறக்கி விட்டு 69 ரன் அடிச்சாரு. சேப்பாக்கலே அவர் அடிச்சார்ல, தமிழ் பையனே அடிச்சார்ல. அதுதான் நம்மளுக்கு எல்லாம் அது போதுங்க. அது ஒரு ஓடிஐ ஃபார்மட் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஒரு T20 ஃபார்மட். நிறைய பேர் டெஸ்ட்ன்றாங்க. இப்போ நீங்க தான் ஓடிஐன்றீங்க. 50 ஓவர்ஸ்ல இருந்து 69 அடிக்கிறது வேற. டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றது. T20ல வந்து ஒரு 69 இவ்வளவு ஒரு ஸ்லோவான 40+ 50+ பால்ஸ் ப்ளே பண்றது அது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சிஎஸ்கேக்கு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஒரு டஃபஸ்ட் பவுலிங் யூனிட் எதிர்க்க அடிக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். ஆனாலும் அடிச்சாங்கல்ல. அடுத்த இந்த கப்பு நம்ம அடிப்போம். இவர் ப்ரோ ஆர்சிபின்றாரு, இன்னொருத்தர் எம்ஏ தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம். மே 20 தெரிய போகுது யாரு என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பான்.